இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. நீயே எந்தன் அன்பு மகன் இன்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன் நீயே எந்தன் அன்பு மகன் இன்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன் கேட்கும் வரமெல்லாம் உனக்கருள்வேன் நீ கேளா நாட்டையும் உனதாக்குவேன் கேட்கும் வரமெல்லாம் உனக்கருள்வேன் நீ கேளா நாட்டையும் உனதாக்குவேன் பூமியின் எல்லைகள் உனக்கில்லை பூமியின் எல்லைகள் உனக்கில்லை உலகாளும் மன்னவன் நீயே எந்தன் அன்பு மகன் என்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன் நீயே எந்தன் அன்பு மகன் இரும்பு கோலால் அவர்களை தாக்குவீர் குயவன் கலம் போல் உடைந்தே போவர் இரும்பு கோலால் அவர்களை தாக்குவீர் குயவன் கலம் போல் உடைந்தே போவர் நாடுகள் ஆளும் மன்னர்கள் அஞ்சி நாடுகள் ஆளும் மன்னர்கள் அஞ்சி நாளும் ஆண்டவரை வழிபடுவீர் நீயே எந்தன் அன்பு மகன் இன்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன் நீயே எந்தன் அன்பு மகன் உங்கள் மேல் சினம் கொள்ளாதிருக்க நீங்கள் அழிந்து போகாதிருக்க உங்கள் மேல் சினம் கொள்ளாதிருக்க நீங்கள் அழிந்து போகாதிருக்க
அவரது காலடியை தொழுதிடுவீர், அவரது காலடியை தொழுதிடுவீர். அடைக்கலம் பூவோர் பேரு பெற்றோர், நீயே எந்தன் அன்பு மகன். இன்றே நான் உன்னை ஈண்டெடுத்தேன், நீயே எந்தன் அன்பு மகன். மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 9 இறைச்சொற்றொடர்கள் 2 முதல் 10 வரையிலானவைகள். 6 நாட்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஒரு உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றமாறினார். அவருடைய ஆடைகள் இந்த உலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளியென ஒளி வீசின. அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை, ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட, அந்த மேகத்தினின்று என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் இவ்வார்த்தையை அப்படியே மனதில் நிறுத்தி, இறந்து உயிர்த்தெழுதல் என்றால் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, தவக்காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை இயேசுவை பின்பற்றுகிற எவரும் தன்னலத்தை துறந்துதான் ஆக வேண்டியிருக்கிறது. தன்னலத்தை தூக்கி எறிந்து விட்டு பொதுநலம் என்கிற ஒரு சிலுவையை நாம் ஏந்தி கொண்டு நம்முடைய கிறிஸ்தவ பயணத்தை தொடர வேண்டும் என்று தவக்காலத்திலே ஒரு அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னைக்குள்ள நிலைமை பார்த்தோம்னா நிறைய பேர் தமிழே இந்த கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்வார்கள். கம்ஃபர்ட் ஜோன் எது நமக்கு வசதியாக வாய்ப்பாக இருக்குமோ அதிலே சில மாற்றங்களை கண்டுகொண்டு நான் மாற்றங்களை ஏற்படுத்தினேன் என்று பீத்திக் கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். அதல்ல மாற்றம். சவால்களை சந்திப்பதில் வருகின்ற மாற்றத்தை தான், அதிலே வருகின்ற துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை அனுபவிப்பதில்தான் சீடத்துவம் அடங்கியிருக்கிறது என்பது இயேசுனுடைய பார்வை. ஒரு ஏரியாவை நம்ம சமூகத்திலேயோ சமுதாயத்திலேயோ சமயத்திலேயோ அல்லது கோயிலையோ பங்குலையோ தொட வேண்டும் என்று சொன்னால், அதில் பிரச்சனை வரும் என்று சொன்னால் நம்ம யாரும் அது தொடர்றது கிடையாது. பிரச்சனை வராது. அதுல ஒரு செத்த பாம்பு அடிக்கிறது போல சில பேர் மாற்றங்களை ஏற்படுத்துவாங்க. திருச்சபையிலும் சரி, அரசியலையும் சரி, பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் சரி, நம்முடைய கிராமங்களையும் சரி, எது நல்லதோ, எது ஏற்றதோ, எது ஏற்புடையதோ அதற்காக வேண்டியே நாம் துன்பப்படக்கூடாது. அங்கேதான் சிலுவையை சுமக்க வேண்டியிருக்கிறது. இயேசு அந்த பார்வையிலைத்தான் இயேசுவை சுமந்தார், சிலுவையை சுமந்தார். மன்னிக்கவும். ஒரு குழந்தை இந்த சமுதாயத்திலே பரிணாம வளர்ச்சியினை பெற்று உருமாறுகிறது என்றால் அந்த குழந்தை தன்னுடைய இலக்கை அடைவதற்காகவே என்பார் ஐன்ஸ்டைன். ஒரு வாலிபன் தன் வாழ்வில் கல்வியை முடித்து எதிர்காலத்தை அமைக்கின்ற விதத்திலே பணியில் சேர்ந்து உருமாற்றம் பெறுவது இந்த உலகத்தில் பயணிக்கவே. ஒரு இல்லம் 10 வருடத்திற்கு ஒரு முறை வளர்ச்சி பெற்று மாற்றம் காண்கிறது என்றால் எந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி காணப்படுகிறது என்பதனை தெளிவுபடுத்தவே. ஆக யாருமே அல்லது எதுவுமே பிறர் வளர்ச்சிக்காக தாங்கள் மாறியது இல்லை என்பதனை நினைவுபடுத்துகிறது. இன்றைக்கு அதான் நடக்குது. ஆனால் இந்த சமுதாயம், சமூகம், சமயம் மீட்படைய, வளர்ச்சி பெற ஒருவன் இறைத்தன்மையிலிருந்து மனிதத்தன்மைக்கு மாறி பாடுகளை அனுபவிக்க உருமாற்றம் பெறுகிறார் என்றால் அது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகத்தான் இருக்க முடியும். சொகுசான, பவுசான, மவுசான வாழ்வுக்காக அல்ல. நிறைய பேர் நம்மள சொகுசாக வாழ்ந்துடலாம், பணி செய்திடலாம், பயணித்திடலாம் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு சரியான போக்கு அல்ல. உண்மையான கிறிஸ்தவன் என்று சொன்னால் சொகுசு பாதையும் சொகுசு பார்வையை மட்டும் பார்ப்பதல்ல, சுடப்படக்கூடிய வாழ்வுக்காக இந்த கிறிஸ்தவம் பயணிக்க வேண்டும்.
அதனால தான் இயேசுவின் பணி வாழ்வில் நடந்த உருமாற்றங்களிலே இது மட்டுமே வித்தியாசமான அனுபவத்தினை சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. மலையில இருந்தோடனே ரொம்ப சந்தோஷம், இங்கே உட்கார்ந்து ஆண்டவரே, ஏன்னா சொகுசு, நல்ல காற்று, எந்த பிரச்சனையும் வராது. காரணம், இயேசுவோடு பயணிக்கின்ற போது அனைத்து விதமான சுகங்களையும் பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் பிரிந்து செல்லவே உருமாற்றம் பெறுகின்றோம் என்று அறிந்ததும் வாதாட துவங்குகிறார்கள். ஆக யாரெல்லாம் இந்த சமுதாய மாற்றத்திற்காக தங்களை உருகி மாற்றம் பெறுகிறார்களோ இயேசுவாக மாறுகிறார்கள். நம்ம அடுத்தவர்களுக்காக உருக அல்லது அடுத்தவர்களை உருக்கி இயேசுனுடைய வாழ்க்கையிலே, இயேசுனுடைய பயணத்திலே தொடர நாம் முயற்சி எடுக்கிறோமா? அதற்கு உதாரணம் தான் இன்று நாம் நினைத்து பார்க்கக்கூடிய அருளாளர் ராணி மரியா என்ற அருள் சகோதரி. இவருடைய முதன்மை நோக்கம் படிப்பல்ல, கடவுளுக்கு எப்படியாவது சேவை செய்தாகணும், அதிலே பல கஷ்டங்கள் வந்தாலும் அதை நாம் துணிந்து ஏற்க வேண்டும் என்பதாகும். ராணி மரியா என்பவர் இந்திய சீரோ மலபார் அருள் சகோதரி மற்றும் பிரான்சிஸ்கன் கிளாரிஸ்ட் சபை சமூக சேவகர் ஆவர். இவர் இந்தூர் மறை மாவட்டத்தில் ஏழை மக்களுக்காக பணிபுரிந்தார். மதவாதியாக இருந்த காலத்தில் கற்பித்தல், உருவாக்கம் மற்றும் கல்வி அறிவுறுத்தல்கள் பணிகளிலே இவர் ஈடுபட்டவர். இவர் பல்வேறு பகுதிகளில் கற்பிப்பதற்கு இடம்பெயர்ந்தவர். இவர் சமூக நீதி மற்றும் சமூக செயல்பாடுகளுக்காக குரல் கொடுத்தவர். ஏழைகள் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உதவினார். இதனால் எதிராளிகளால் கொலை செய்யப்பட வேண்டிய சூழல் வந்தது. பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி இன்று 1995ஆம் ஆண்டு இந்தூரில் உள்ள நச்சன்போர் மலையில் கொலைக்காரர் சமந்தர் சிங் கத்தியால் குத்தியதால் இவர் கொலை செய்யப்பட்டார். அவருக்கு 40 பெரிய காயங்கள் இருந்தன என்று சொல்லப்பட்டது. கடைசி மூச்சு வரை இயேசு இயேசு என நாமத்தினை உச்சரித்தவர். நிலமற்ற ஏழைகளிடையே இவர் வேலை செய்ததால் சில நில உரிமையாளர்கள் புண்படுத்தப்பட்டதால் இந்த கொலை நடந்ததாக கூறப்படுகிறது. இப்பொழுது இவர் ஒரு அருளாளராக இருக்கிறார். அவரும் சொகுசான பாதையிலே பயணித்தார் என்று சொன்னால் இந்த கஷ்டங்கள் பற்றிருக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது. ஆமென். மன்றாடுவோமாக. தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற உம்மையை எளிமையாக்கி கொண்ட ஆண்டவரே இயேசுவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எவ்வளவு மாட்சி நிறைந்த நீர், எவ்வளவு எளிமையாக பணிவாக பணியாற்றினீர். இவ்வாறு தந்தைக்கு பெருமை சேர்த்தீர். உமக்கு நன்றி. நாங்களும் முடிந்தவரை உம்மை போல தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும், இறை திருவுளத்துக்கு படிந்து நடக்கவும், அந்த சமயத்தில் வருகின்ற துன்பங்களை ஏற்று வாழவும் அருள்தாரும். ஆமென். குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பிழை காணும் பிடி நின்று குணமாக்குமே, பகை காக்கும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. கடன் தொல்லை பிடி நின்று குணமாக்குமே, கடும் சொல்லின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பால் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, பய உணர்வின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே,
குணமாக்கும் என்னை குணமாக்குமே. போதை பிடி நின்று குணமாக்குமே, பொய் கூறும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. நான் என்னும் பிடி நின்று குணமாக்குமே, தான் மட்டும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. உடல் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, உள நோயின் வலி நின்று குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. ஒரு வார்த்தை சொன்னாலே குணமாகுமே, நம்பியே வந்தே நல் இயேசுவே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ.
உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். செல்வோம் நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம் எங்கும் ஒளிர்வோம் நற்செய்தி தீபங்களாய். திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து செல்வோம் துணிந்து செல்வோம் நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம் எங்கும் ஒளிர்வோம் நற்செய்தி தீபங்களாய். உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்திடும் உயர் பணி தந்தார் நம் இயேசு. உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்திடும் உயர் பணி தந்தார் நம் இயேசு. அதை உளமாற ஏற்று உயிர் வாழும் நாளில் உளமாற ஏற்று உயிர் வாழும் நாளில் உறுதியாய் உழைப்போம் உலகினை வெல்வோம். செல்வோம் துணிந்து செல்வோம் நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம் எங்கும் ஒளிர்வோம் நற்செய்தி தீபங்களாய். இயேசுவின் அருள் வாக்கை இதயமதில் ஏந்தி இந்தியா வந்தார் திருத்தூமா. இயேசுவின் அருள் வாக்கை இதயமதில் ஏந்தி இந்தியா வந்தார் திருத்தூமா. அவர் இறையாட்சி வளர்க்க மறைசாட்சியானார் இறையாட்சி வளர்க்க மறைசாட்சியானார். இறை குலம் நாம் உணர்வோம் மறைபணிதனை தொடர்வோம். செல்வோம் துணிந்து செல்வோம் நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம் எங்கும் ஒளிர்வோம் நற்செய்தி தீபங்களாய். திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து செல்வோம் துணிந்து செல்வோம் நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம் எங்கும் ஒளிர்வோம் நற்செய்தி தீபங்களாய்.
உமைக்கே எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.